என்னோட பேர் ஜெயபிரதர்ஷினி ஃப்ரம் திருச்சி. ஒரு இஹெச்சியோட ஸ்டூடெண்ட், ஒரு ப்ரவுட் ஸ்டூடெண்ட். சொல்ல போனா இந்த ஃபீட்பேக்காண்டி தான் நான் ஆக்சுவலி வந்து ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சாரை வந்து எப்படிலாம் புகழலாம், ஆங்கிளா யோசிச்சு வச்சு சாரை எப்படிலாம் புகழலாம்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வெயிட் பண்ணிருந்தேன். ஏன்னா இஹெச்சி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஹெல்த் சென்டர் நம்ம பாக்குறோம், அது இல்ல, அதை தாண்டி அவரு அவ்வளோ ஸ்கில்ஸ் கத்து தராரு. நான் ரியலா சொல்றேன், அவர்கிட்ட இருந்து நான் எக்ஸ்போர்ட்ட கத்துக்கிட்டதை விட நிறைய ஸ்கில்ஸ் கத்துருக்கேன். ஒரு வந்து எக்ஸாம்பிளா சொல்றேன், சார்ட்ட வந்து அவரோட டீச்சிங் ஸ்கில் கத்துருக்கேன். ஏன்னா நான் வந்து ஆக்சுவலி ஒரு பிளைண்ட் ஸ்கூல்ல டீச்சிங் பண்ணிட்டு இருக்கேன். அங்க அந்த பிள்ளைங்கலாம் போகும்போது என்னை கடுப்பேத்துவாங்க, மறுபடியும் டார்ச்சர் பண்ணி கடுப்பேத்துவாங்க, கேள்வியா கேட்டேன். ஆனா சார்ட்ட நான் கத்துக்கிட்டேன், எவ்வளவு கேள்வி கேட்டாலும் ஒரு நாள் கூட ஒரு ஸ்டூடெண்ட கூட ஒரு கொஸ்டினை கூட தவறாம போனதே கிடையாது. எல்லாருக்கும் பதில் சொல்லி எல்லாருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கா டீச் பண்ணி புரியும் வரைக்கும் வந்து அவர் சொல்லி தருவார். புரியலன்னா எனக்கெல்லாம் கால் பண்ணி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அது வந்து அவர் பண்ணணும்னு வந்து அவசியமே இல்ல. சொல்ல போனா என்ன, ஏதோ ஒரு காசு கட்டுறோம், ஏதோ ஒண்ணு எப்படியோ வந்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவர் அப்படி இல்ல, எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் புரியுதா, ஏன்னா அவர் புரிஞ்சிருக்காரு. ஒவ்வொரு ஸ்டூடெண்டோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வேற மாட்டம் இருக்கும், அதனால ஒவ்வொருத்தவங்களுக்கும் புரியுற மாட்டோம். ஈச் அண்ட் எவ்ரி சொல்ல போனா ஒருத்தவங்களுக்கு டாபிக் புரிஞ்சாதான் அடுத்த டாபிக்கே போவாரு. அது வரைக்கும் எல்லாருக்கும் வெயிட் பண்ணி பொறுமையா சொல்லி தருவாரு. அது அவருக்கு இருக்க வேலையில, அவருக்கு இருக்க பிசினஸ் டென்ஷன்ல இவ்வளவு சொல்லி தரணும்னு அவசியமே இல்ல. ஆனா அவர் சொல்லி தராருன்னா அவளோட என்ன சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல சார். உங்களோட இத சொல்ல போனா அப்புறம் சொல்ல போனா நிறைய ஸ்கில்ஸ் சொல்லி தந்திருக்காரு. கோவத்தை வந்து சொல்லியிருக்காரு, எனக்கு கோவம் வந்த போது நான் ஏன் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைச்சேன், கோவத்தை தூக்கி போட்டு உடைச்சா வந்து ஏன் கோவத்தை தூக்கி போட்டுலாமேன்னு யோசிச்சேன். அன்னைக்குதான் அதே மாதிரிதான் சார்ட்டு நான் கத்துருக்கேன், போல இந்த கோவத்தை விடணும். இந்த மாதிரி சின்ன விஷயம், சின்ன லைஃபுக்கு தேவைப்படுற விஷயம் எல்லாம் வந்து சார் சொல்லி தந்திருக்காரு. எக்ஸ்போர்ட் ஹெல்த் சென்டர் பாத்தீங்கன்னா இந்த 100+ days கிளாஸ் தவிர்த்து சார் வந்து லைஃப் டைம் சப்போர்ட் கொடுப்பாரு. இதுக்கு வந்து கேரண்டி, நான் கேரண்டி தரேன், சார் வந்து லைஃப் டைம் சப்போர்ட் கண்டிப்பா கொடுப்பாரு. எனக்கு அது மேல அவரு மேல வந்து நம்பிக்கை இருக்கு. சொல்ல போனா 24/7 டவுட் கிளியரன்ஸ் செட். எப்ப டவுட் கேட்டாலும் எனக்குலாம் டவுட் வரும். எனக்கு என்ன டவுட் வரும், இந்த மனுஷன் தூங்குவாரா மாட்டாரா, எப்ப டவுட் கேட்டாலும் கிளியர் பண்ணிட்டே இருக்காரு. உங்களுக்கு எல்லாம் ரெஸ்ட் இருக்குமா இருக்காதா சார், எனக்கு உண்மையாலுமே கேட்கணும். காலையில மெசேஜ் அனுப்புனாலும் பேசுவாரு, நைட்டு மெசேஜ் அனுப்புனாலும் பேசுவாரு, விடிய காத்தால மெசேஜ் அனுப்புனாலும் பேசுவாரு. ஈவன் நான் லேட் ரிப்ளை பண்ணுவேன், ஆனா சார் பாத்தீங்கன்னா 24/7 அவைலபிளா இருந்துகிட்டே இருப்பாரு. அப்புறம் வந்து சாரோட கிளாஸ் சொல்ல போனா, நான் ஆக்சுவலி இப்போ காலேஜ் முடிச்சுட்டு வந்து ஒரு ஸ்டூடெண்ட். என்னோட காலேஜ்ல கிளாஸ்ங்கிறத கவனிச்சதே இல்ல என் வாழ்க்கையில. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கிளாஸ் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் கவனிக்கிற ஒரே கிளாஸ் தான் வந்து இந்த எக்ஸ்போர்ட் ஹெல்த். ஒரு நாள் கூட எனக்கு மிஸ் பண்ணணும்னு தோணுதே இல்ல. மேபி அவரோட அப்ரோச் சாரோட அப்ரோச் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா யாருமே வந்து மட்டம் தட்டி பேச மாட்டார், இது கூட தெரியலையா, ஏன்னா நிறைய டீச்சர்ஸ் நிறைய இது பண்றோம், தப்பு என்னன்னா இது கூட தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு மட்டம் தட்டி பேசுவாங்க. ஆனா சார் வந்து இது கூட தெரியலையா அப்படிலாம் சொன்னதே இல்ல. எந்த சின்ன டவுட்டா இருந்தாலும் கேளுங்க, நான் வந்து தீக்குறேன். யாரையுமே உதாசனை பத்தி பேசினதே இல்ல, எல்லாருமே அவர் அப்ரிஷியேட் தான் பண்ணிருக்காரு. அந்த அப்ரிஷியேட் பண்ற மூலியமா எனக்குலாம் என்ன தோணுனா, எனக்குலாம் சரி இந்த சின்ன டவுட்னாலும் கேட்கலாம், அவர் வந்து அசிங்கப்படுத்த மாட்டாரு அப்படின்னு ஒரு தைரியத்தையும் ஒரு இதையும் கொடுத்தீங்க சார். ஆக்சுவலி அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். இன்னொன்னு சொல்ல போனா அவரோட டெய்லியும் கிளாஸ் எப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதோட அவர் ஏதாச்சும் ஒரு பிசினஸ் ஸ்டடி அந்த மட்டும் சொல்லும் போதெல்லாம் ஒவ்வொன்றையும் கேட்கும் போது கிளாஸ் போரிங்கா இல்லாம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரே கண்டென்ட்டே எடுத்துட்டு இருந்தா அதோட சார் அப்பப்ப நடுவுல ஜோக் சொல்லுவாரு. அவரோட ஃப்ளோவா பேசுற அந்த பாடல், அங்கங்க வர காமெடி, அதெல்லாம் கேட்கும் போது கிளாஸ் வந்து ரொம்ப போரிங்கா இல்லாம, ஏன்னா ஒரு சப்ஜெக்டே 24 மணி நேரம் பார்த்துட்டு இருந்தா பிடிக்காது. ஆனா சார் அங்கங்க கொடுக்குற அந்த கமெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து கேட்கும் போது ஜாலியா இருக்கும். சொல்ல போனா எண்ட் ஆஃப் த கிளாஸ்ல பாத்தீங்கன்னா சார் வந்து எப்போதும் ஒரு ட்விஸ்டோட நிப்பாட்டுவார். அடுத்த கிளாஸுக்கு என்ன ஆர்வம் தொடரும் அந்த மட்டும் போடுவோம்ல, அந்த மட்டும் சார் வந்து ஒரு ட்விஸ்ட். ஏன்னா அடுத்த கிளாஸ்க்கு ஆர்வமா நல்லா வருவேன், என்னதான் சொல்ல போறாரு, இப்படி முடிச்சிருக்காரு, அடுத்த கிளாஸ் மிஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு வரமாட்டோம் ஒரு தொடரும் போடுவார், ஒரு சீரியல் தொடரும் மட்டும் சார் போடுவார்.
இன்னொன்னு சொல்ல போனா சாரோட மோட்டிவேஷன். நான்லாம் வந்து எக்ஸ்போர்ட்குள்ள வரதுக்கு முன்னாடி ரொம்ப இதெல்லாம் என்னால பண்ணிட முடியுமா, நான் எப்படி தெரியுமா வந்து ஆக்சுவலி சொல்ல போனா எல்லாரும் இந்த காலேஜ் படிக்கும் போது எக்ஸ்ட்ரா கோர்ஸ் படிங்க, சைட்ல கோர்ஸ் படிங்க, யூஸ் ஆகும் உங்களோட அந்த மட்டும். சரி எக்ஸ்போர்ட் ஒரு கோர்ஸ் படிச்சு வைப்போம், யூஸ் ஆகும் அந்த மட்டும் நினைச்சு வந்தேன். பிசினஸ் ஒரு ஐடியா இருந்துச்சு, எக்ஸ்ட்ரா கோர்ஸ் படிச்சு வைப்போம் சும்மா யூஸ். ஆனா இங்க வந்து பார்த்த போதுதான் தெரியுது இது உண்மையாலுமே லைக் லைஃப் டைம் ரியல் டைம்க்கு நம்மளால யூஸ் பண்ண முடியும்னு இங்கதான் வந்துச்சு. சார் வந்து ஸ்டார்டிங்கே எனக்கு வந்து மோட்டிவேட் பண்ணாரு, கண்டிப்பா உங்களால வர முடியும். அந்த ஒரு மோட்டிவேஷன்னாலதான் உண்மையாலுமே வந்து இவ்வளவு தூரம் நான் வந்திருக்கேன். என்னால பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு டவுட்ல இருந்தது, சார் தான் மோட்டிவேட் பண்ணாரு. நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன், வயசு கம்மியா இருக்கு, ஏஜ் கம்மியா இருக்கு, கேர்ளா இருக்கும், விமனா இருக்கும். ஆனா சார் வந்து அந்த மாதிரி தடையெல்லாம் கண்டிப்பா உடைச்சு நீங்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மோட்டிவேஷன் பண்ணாரு. அண்ட் சொல்ல போனா சாரோட ஹியூமர் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். ரியலி வந்து அது கிளாஸ் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போகும். நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போகும். இன்னொன்னு சொல்ல போனா எக்ஸ்போர்ட்ட வந்து வர்ச்சுவல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாவே நான் கத்துக்கிட்டேன். சொல்ல போனா ரியல் டைமா தான் இன்னும் இறங்கல, ஆனா ஒரு இமேஜினரியா இங்க இப்படிதான் எக்ஸ்போர்ட் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு இமேஜினேஷன் ரன் ஆகுது. அந்த அளவுக்கு வந்து சார் வந்து சொல்லி கொடுத்திருக்காரு எல்லாத்தையுமே. நீங்க இமேஜின் பண்ணுங்க இந்த மாதிரி சொல்லிட்டு பர்ஃபெக்டா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் எனக்கு இப்போ ஒரு பிளான் மட்டும், ஒரு ஃப்ளோ சார்ட் மட்டும் இருக்கு, இந்த மாதிரிதான் எக்ஸ்போர்ட் இருக்கும். இத நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுலதான் இருக்கு வந்து எக்ஸ்போர்ட் எப்படி இருக்கிறதுன்னு சொல்லுவேன். ஆக்சுவலி சார் வந்து உங்களுக்கு ஒரு சாங் மட்டும் டெடிகேட் பண்ணணும் சார். இந்த அந்த வானத்தை போல் மனப்பட மன்னவனே அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் சார் யாரு வந்து இந்த அளவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவா எனக்கு இன்னும் தெரியல சார். ஏன்னா நான் நிறைய கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணிருக்கேன், ஏன் சப்ஜெக்டுக்கு ரிலேட்டடா கிளாஸ் வெட்டியா காசை கொடுக்குவாங்க, 200 ரூபா 300 ரூபா 400. ஆனா ஒரு இன்புட்மே எனக்கு கிடைக்காது. ஆனா உங்க கிளாஸுக்கு நீங்க கொடுத்த காசெல்லாம் விடுங்க சார், யார் சார் மூலம் இப்படி டீச் பண்ணுவோம், அந்த அளவுக்கு நீங்க வந்து எங்களுக்கு டீச் பண்ணி லைஃப் டைம் சப்போர்ட் கொடுத்த அளவுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். நெக்ஸ்ட் வந்து சக்சஸ் ஸ்டோரியில பேசணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன் சார். கண்டிப்பா அது கோலேட்டர் சார். தேங்க்யூ சார்.